السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: فرض رسول الله صلى الله عليه وسلم صدقة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அண்ணலும் பெருமானார் நம் ஈரனும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகில் உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையும் கிருபையும் புனிதமான ரமலானினுடைய இறுதி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை புனிதமான இந்த 30 நாட்கள் அல்லாஹ் நமக்கு ரமலானை ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் வழங்கியிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாபெரும் நன்றிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரமலானை அடைந்து கொள்வது என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு மாபெரும் நிஅமத். ஒரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வது என்பது அந்த அடிப்படையிலே மிகச் சிறப்பான முறையில் இந்த 30 நாட்களை நமக்காக வழங்கிய ரப்பு நாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் ரமலானினுடைய இந்த இறுதி நாட்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்களிலே ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக சதக்கத்துல் ஃபித்ர் என்கின்ற தர்மத்தை நிறைவேற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு முறை. அந்த சதக்கத்துல் ஃபித்ரை குறித்துண்டான சிந்தனையை நாம் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு எடுத்து சொல்வதும் அதை நிறைவேற்றுவதும் ஈதினுடைய நாளிலே ஏழைகளின் மீது கவனம் செலுத்துவது என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு கடமை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்த பொழுது அங்கே 2 நாட்களை மக்கள் சந்தோஷகரமாக பெருநாளாக கொண்டாடி கொண்டிருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 2 நாளை குறித்து எதற்காக இந்த சந்தோஷம் என்பதை கேட்டுவிட்டு, அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக 2 பெருநாட்களை வைத்திருக்கின்றான். முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக 2 பெருநாட்கள். ஒன்று இந்த ரமலானினுடைய ஈது பெருநாளினுடைய ஈகை திருநாளினுடைய இந்த நாள், இன்னொன்று பக்ரீத்தினுடைய பெருநாள். இந்த 2 பெருநாட்களை முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்துக்குரிய நாளாக வைத்திருக்கின்றான். இது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினமும் அது ஏழைகளின் ஈது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜும்மா தினம் என்பது ஏழைகளின் ஈத் என்பதாக சொன்னார்.
இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த பெருநாட்கள், எல்லா பெருநாட்களும் ஏதோ ஒரு சடங்காக கழிவதல்ல. மார்க்கம் நமக்கு சந்தோஷத்தை வலியுறுத்தினாலும் அந்த நாளிலே அன்பு பாசங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு சலாத்தை பகிர்ந்து கொண்டாலும் கூட இந்த இரண்டு பெருநாட்களிலேயும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இந்த இரண்டு பெருநாட்களிலேயும் ஏழைகள் கவனிக்கப்பட வேண்டும். ஏதோ கொண்டாட்டங்களாக, வீண் விரயங்களாக, வெறும் உணவு பதார்த்தங்களோடு நம்முடைய பெருநாட்கள் முடிவதல்ல. இரண்டு பெருநாட்களிலேயுமே ஏழைகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் என்கின்ற கட்டளை பெருநாளிலேயும் இருக்கின்றது. நீங்கள் மாத்திரம் சந்தோஷமாக இல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளிலே உணவுக்கு என்ன செய்தார்கள், அவர்களுடைய தேவைகளுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மிக குறிப்பாக இரத்த பந்த சொந்தங்களிலே ஏழைகளாக இருப்பவர்கள், அண்டை வீட்டார்களிலே ஏழைகளாக இருப்பவர்கள், மஹல்லாவிலே ஏழைகளாக இருப்பவர்களுடைய வீடுகளிலேயும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன நலவுகளை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை செய்ய வேண்டும். அந்த சந்தோஷங்களில் ஒன்றை அவர்களுக்கு கொடுப்பதுதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். அதே போன்று பக்ரீத் பெருநாளிலே ஏழை எளிய மக்களுக்கு இறைச்சிகளை பங்கிட்டு கொடுத்து அன்றைய நாளிலேயும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்கின்ற பின்னணியிலே ஈதினுடைய நாட்கள் என்பது நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், செலவீனங்கள் மாத்திரம் இல்லாமல் அன்றைய தினமும் கூட இஸ்லாமிய மார்க்கம் ஏழை எளிய மக்களினுடைய நலனிலே அக்கறை செலுத்த சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடமையாக்கினார்கள் ஸதகத்துல் ஃபித்ர். சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எதற்காக வேண்டி? ஹதீஸ்களிலே இரண்டு வாசகங்கள் வருகின்றது. துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபஸி வ துஹமத்தன் லில் மசாகின். இந்த இரண்டிற்காக சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்படுகின்றது. ஒன்று என்ன? துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காக. எதிலிருந்து? மினல் லஹ்வி வர்ரஃபஸ், வீணான செயல்கள் அவரிடத்திலே ரமலானிலே 30 நாட்களிலே நோன்பு நோற்ற நிலையிலே வீணான காரியங்கள் ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம், அல்லது வர்ரஃபஸ் ஏதாவது தவறான பேச்சுக்கள் அவர்களிடத்திலே நிகழ்ந்திருக்கலாம். இப்படி ரமலானினுடைய நோன்பு காலங்களில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுங்கள். துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காக. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வ துஹமத்தன் லில் மசாகின், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதற்காக நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுங்கள். அந்த சதக்கத்துல் ஃபித்ரின் மூலமாக ஏழை எளிய மக்கள் அன்றைய தினம் நல்ல முறையிலே செலவு செய்து அவர்கள் நிம்மதியான முறையிலே ஏழை மக்களும் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ர் என்ற அந்த கடமையை, சதக்காவை முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு? எப்படி நாம் தொழுகையிலே ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் இறுதியாக சஜ்தா சஹ்வு என்று ஒன்று செய்கின்றோம். இறுதியாக சஜ்தா சஹ்வு, மறதிக்காக ஏதாவது ஒன்று விடுபட்டு இருந்தால், வாஜிபுகளில் ஏதாவது ஒரு விடுபட்டு இருந்தால் நாம் இறுதியாக ஒரு முறை சலாம் கொடுத்து 2 சஜ்தாக்களை செய்து சஜ்தா சஹ்வு நிறைவேற்றுகின்றோமே, அது போன்றுதான் சதக்கத்துல் ஃபித்ர் என்பது நோன்பிலே ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும். க சஜ்தத்தி சஹ்வி லிஸ்ஸலாத்தி துஜ்பரு நுக்ஸான ஸௌமி, நோன்பினுடைய குறைகளை நீக்கும். கமா யஜ்புரு சுஜூது நுக்ஸான ஸலாத்தி, எப்படி தொழுகையினுடைய நுக்ஸானுகளை, தொழுகையினுடைய குறைபாடுகளை சஜ்தா சஹ்வு போக்குகின்றதோ அது போன்று சதக்கத்துல் ஃபித்ர் என்பது நோன்பினுடைய குறைபாடுகளை போக்கக்கூடியது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு.
இப்படி அந்த ஈது பெருநாளினுடைய நாளிலே சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஏழைகளினுடைய பங்கு உங்களிடத்திலே இருக்கின்றது. யார் பண வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இருப்பது ஏழைகளுடைய பங்கு என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்கள் நல்லோர்களை பற்றி அல்லாஹ் பேசி வருகின்ற பொழுது அவர்களுடைய பொருட்களிலே ஹக்கும் மஅலூம் அறியப்பட்ட அவர்களுக்குண்டான ஏழைகளுக்குண்டான லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் ஏழைகள் கேட்கக்கூடியவர்கள் தேவையுடையவர்களுக்குண்டான பங்கு இந்த நல்லோர்களுடைய பொருட்களிலே இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பான பெருமக்களே, சதக்கத்துல் ஃபித்ர் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ஈது பெருநாளினுடைய அன்றைய நாளிலே ஈது தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய தர்மத்திற்கு பெயர்தான் சதக்கத்துல் ஃபித்ர் என்பது. இந்த சதக்கத்துல் ஃபித்ர் யார் யாருக்காக கடமையாகின்றது? யார் நோன்பு நோற்றவர்களும் சரி, நோன்பு நோக்காதவர்களும் சரி, இரண்டு நபர்களின் மீதும் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். இன்றைக்கு நோன்பு நோற்றவர்களுக்குத்தான் கடமை என்ற ஒரு தவறான கருத்து சமுதாயத்தில் இருக்கின்றது. நோன்பு நோற்றவராக இருந்தாலும் சரி, நோக்காதவராக இருந்தாலும் சரி, அல்லது பச்சிலம் குழந்தைகள் வீட்டில் இருக்கின்றார்கள், அவர்களின் மீது நோன்பு கடமை அல்ல, அவர்களின் பெயரிலேயும் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இமாம் பெருமக்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஈது பெருநாள் அன்றைக்கு காலையில் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கும் சேர்த்து சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவுல், அவர்கள் கூறிய ஒரு சொல் பதியப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது முஸ்தஹப் என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லுவது, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது கட்டாயம் என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நம்முடைய வீட்டினுடைய ஒவ்வொருவர்களையும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். யார் யாருக்கு கொடுப்பது? நம்ம யாருக்கு கடமை? இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்பது யாரின் மீது கடமை? ஜகாத்தினுடைய அளவு பொருள் வசதி படைத்தவர்கள், ஒரு 85 கிராம் தங்க நகை வைத்திருப்பவர்கள், ஒரு 10.5 பவுன் நகை இருக்கின்றது, அல்லது தங்கமாக இல்லை வெள்ளியாக 612 கிராம் வெள்ளி இருக்கின்றது, அல்லது வெள்ளியும் இல்லை வெள்ளியினுடைய மதிப்பளவு பணம் இருக்கின்றது என்று சொன்னால், இன்றைய வெள்ளியினுடைய மதிப்பின்படி 612 கிராம் என்பது சுமார் 1,53,000 அந்த ரொக்க பணம் யாருடைய அக்கௌண்டிலாவது அல்லது கையிருப்பாக அல்லது வியாபார பொருளாக யாரிடத்தில் இருந்தால் அவர்களின் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகி விடுகின்றது. இந்த சதக்கத்துல் ஃபித்ரை தன்னுடைய தேவைகள் போக, ஈதினுடைய அன்பு தேவைகள் போக நாம் ஏழைகளுக்கு அந்த சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். நமக்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக, நம்முடைய பொறுப்பில் இருக்கின்ற அத்துணை நபர்களுக்காகவும் நாம் சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் ஒரு நபருக்கு எவ்வளவு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஹனஃபி மதுஹபின் அடிப்படையிலே 1 கிலோ 633 கிராம் கோதுமை, 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய கிரயம் எவ்வளவோ அதை கொடுக்க வேண்டும். அதனுடைய கிரயமாக இன்றைக்கு 90 ரூபாய் என்று ஜமாத்துல் உலமா சபையினால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 90 ரூபாய், ஒரு நபர்களுக்கு 90 ரூபாய். அப்படி நம்முடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்களோ அதை கணக்கு செய்து நாம் அதை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். இந்த 90 ரூபாய் என்று குறிப்பிட்ட ஒரு சரியான ஒரு நடுநிலைமையான ஒரு அளவு. இதற்கு அதிகமாக ஒருவர் கொடுக்க விரும்பினால் தாராளமாக கொடுக்கலாம். ஒருவருக்கு 90 ரூபாய் என்பது கணக்கு, நான் 100 ரூபாய் போட்டு 5 பேருக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அதிகப்படியாக எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் 2 கிலோ 400 கிராம் கோதுமை அல்லது
அரிசியாக வழங்க வேண்டும். பணமாக ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் கிரயமாக பணமாக கொடுக்கக்கூடாது, அரிசியாகத்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது கோதுமையாகத்தான் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு நபருக்கு 2 கிலோ 400 கிராம். அப்படி வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை நபர்களை கணக்கிட்டு நாம் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுப்பதிலே நம்முடைய ஒட்டுமொத்த 5 நபர் இருந்தால் எல்லாவற்றையும் ஒருவருக்கே கொடுக்கலாம் அல்லது பிரித்தும் கூட கொடுக்கலாம். ஆனால் எத்தனை நபர்கள் இருக்கின்றோமோ அதை கணக்கிட்டு சரியான முறையிலே இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இதை கொடுப்பதற்கும் கூட சக்தி இல்லாத ஏழைகள், அதாவது ஜக்காத்தை பெறுவதற்கு தான் அவர்களுக்கு வழி இருக்கின்றதே தவிர இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு அவர்களால் முடியாது என்று சொன்னால் அவர்களின் மீது குற்றம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரை வாங்குகின்ற இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுக்காமல் இருப்பது தவறல்ல என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இதை யாருக்கு கொடுப்பது? முதலிலே ஜக்காத்து வாங்க தகுதியான ஏழைகள், அதிலே நம்முடைய குடும்ப உறவுகளே, அதாவது இரத்த பந்தங்களிலே யார் நெருங்கிய உறவுகளிலே ஏழைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அதே போன்று நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களே, நம்முடைய மஹல்லாக்களிலே யார் ஏழைகளாக இருக்கின்றார்களோ ஜக்காத் பெற தகுதியானவர்களாக அவர்களுக்கு நாம் சென்று அவர்களிடத்தில் கொடுப்பது மிகச் சாலச் சிறந்தது. ஏனென்றால் ஏழைகளை தேடி கொண்டு போய் கொடுக்கப்படுகின்ற பொருட்களில் பரக்கத்து இருக்கின்றது. அவர்களை வர வைக்காமல் நாம் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மிக ஏற்றமானதாக இருக்கும். அதே போன்று எப்போது நிறைவேற்றுவது? பெருநாள் அன்று காலையிலே அந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஆனால் ஏழைகளினுடைய அந்த தேவைகளை கருதி நாம் 1-2 நாட்களுக்கு முன்பிருந்தே சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பது இமாம்கள் நமக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதல். சதக்கத்துல் ஃபித்ர் என்ற நியத்தை வைத்து நாம் ஏழைகளுக்கு அதை வழங்க வேண்டும். ஆனால் ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிவிட வேண்டும். யார் ஈது தொழுகைக்கு முன்னால் அதை நிறைவேற்றினாரோ அதுதான் சதக்கத்துல் ஃபித்ராக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரபிஹா அன் துஅத்திய கபல ஹுரூஜின் நாஸி இலா ஸலாத், தொழுகையின் பக்கம் மக்கள் செல்வதற்கு முன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற ஹதீஸ். அதே போன்று ஒரு சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கவில்லை, ஈத் தொழுகைக்கு முன்பாக கொடுக்கவில்லை, ஒன்று மறந்து விடுகின்றார் அல்லது அதை பற்றியுண்டான மார்க்க விஷயம் தெரியாமல் இருக்கின்றது, தொழுகை பின்புதான் அது தெரிகின்றது அல்லது ஞாபகம் வருகின்றது என்று சொன்னால் அப்பொழுதாவது அதை நிறைவேற்ற வேண்டும். தொழுத பின்பாவது நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தொழுத பின்பு நிறைவேற்றினாலும் கூட அது சதக்கத்துல் ஃபித்ராக ஆகாது, சாதாரண சதக்காவினுடைய நன்மை தான் கிடைக்கும். எனவே தொழுகைக்கு முன்பாக நிறைவேற்றினால் தான் அது சதக்கத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த கவனத்தை நாம் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்துன் மக்பூலத். யார் தொழுகைக்கு முன்பு அந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்தார்களோ அது சதக்கத்துல் ஃபித்ராக மக்பூலாக்கப்படும். யார் தொழுகைக்கு பின்பு வமன் அத்தாஹ பஅத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்தும் மின் ஸதகா, எல்லா சதக்காவை போல அது ஒரு சதக்காவாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே தொழுகைக்கு முன்பாக அந்த சதக்கத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்படி இந்த ரமலானினுடைய இறுதி நாட்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்பது மிக முக்கியமானது. அதே போன்று ஃபிதியாவினுடைய நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் கடந்த வார ஜுமாக்களிலேயும் சொல்லியிருக்கின்றோம். ஃபிதியா என்பது யாராவது நோன்பு வைக்க காலம் முழுவதும் இயலாதவர்கள், இனிமேல் அவர்களால் நோன்பே நோக்க முடியாது என்று இருப்பவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஃபிதியா வழங்க வேண்டும். சாதாரணமாக இடையில் வந்த நோய்கள் இருந்தால் அவர் ரமலானுக்கு பின்பு கலா செய்ய வேண்டும். அல்லது ஒரு கர்ப்பிணி பெண் நோன்பை விட்டிருந்தால் அல்லது பால் கொடுக்கக்கூடிய பெண் நோன்பை விட்டிருந்தால் அவர்கள் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது அதை கலா செய்தாக வேண்டும். ஆனால் இனி நோன்பே நம்முடைய வாழ்க்கையிலே வைக்க முடியாத அளவுக்கு ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் அல்லது வயோதிகத்தின் காரணமாக என்னால் நோன்பு இருக்க முடியாத நிலையிலே இருப்பவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஃபித்யா ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபித்யா வழங்க வேண்டும். அந்த ஃபித்யாவினுடைய அளவாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஃபித்ராவினுடைய அளவு தான் ஃபித்யாவினுடைய அளவு. ஃபித்ரா 90 ரூபாய், ஒரு நோன்புக்கு 90 ரூபாய்.
எனவே 30 நோன்புக்கு கணக்கிட்டு நாம் கொடுக்க வேண்டும். 30 into 90 என்று போட்டால் 2700 ரூபாய். ஒரு 34 நோன்புகள் வைக்க இயலாதவர்கள், வைக்காதவர்கள், வயோதிகர்களாக இருப்பவர்கள், இனி காலத்திலே நாம் அந்த நோன்பை கலா செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு வயோதிகமாகிவிட்டவர்கள், நோயாளியாக அந்த அளவுக்கு நோயாளியாக இருப்பவர்கள், இந்த 30 நாட்களுக்கு கணக்கிட்டு நாம் அந்த ஃபித்யாவை நாம் தர வேண்டும். இதிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஈதினுடைய அந்த நாளிலே நாம் ஏழை எளிய மக்களை கவனித்துக் கொள்வது இஸ்லாத்தினுடைய சாலச் சிறந்த ஒரு தன்மை. அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான முறை. நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களிடத்தில் சலாம் கூறி முஹானகா செய்து வாழ்த்துக்களை பரிமாறி நம்முடைய இந்த ரமலானினுடைய பெருநாளினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். அன்றைய நாள் என்பது அல்லாஹுவால் கூலி வழங்கப்படுகின்ற அற்புதமான நாள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரிபூரணமான கூலிகளை நமக்கு அல்லாஹ் வழங்கிடுவானாக. இந்த 30 நாட்கள் நாம் இருந்த நோன்புகளை அல்லாஹ் பரிபூரணமான மக்பூலானதாக அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்முடைய தொழுகைகள், இன்னபிற இபாதத்துக்கள், மற்ற எல்லா வணக்கங்களையும் எல்லாம் மக்பூலானதாக ஆக்கிடுவானாக. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பல ரமலானுடைய மாதங்களை அடைந்து அதிலே நல்லறங்களை செய்து கொள்வதற்குண்டான நல்ல நசீபை எல்லா நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.